மார்னிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாளில் கூட இவ்விதமாக கர்த்தர் நாமத்தில் மீண்டும் கூட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒன்ஸ் அகெயின் we are able to come together as a church. இந்த நாளில் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், ஆண்டவர் வார்த்தையை கேட்க போகிறோம். அதுக்கு முன்பாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். We are going to listen to God's word. We are going to praise him. We are going to worship him. Before we do all that, let's go to God in prayer. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த அருமையான ஓய்வு நாள், புதிய நாளுக்காக நன்றி. Thank you Lord for this new day that you have given to us. இவ்விதமாக திருச்சபையாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் கூடத்தக்க நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி. Thank you for this time to come together and sit at your feet. ஆண்டவரே, எங்கள் துதி வேலை, ஜெப நேரம், வேத வாசிப்பு, ஆண்டவரே வேத தியானம் யாவற்றும் ஆண்டவரே உடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரே அசைவாடும், எங்களோடு கூட ஆண்டவரே பேசும். Lord, we pray that you will speak to us. We pray that you will move in our midst. எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். Lord, we pray that you will bless each and every one of us as we participate in today's worship. ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். வாருங்கள் தேவஜனமே, நாம் சற்று நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இம்மட்டும் எங்களை வழி நடத்தி காத்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இது இந்த துதி வேலை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆவியானவர், எங்கள் இருதயங்களை நீர் தொடும் ஆவியானவர். உம்முடைய கரத்தில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவர். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வானத்திலும் பூமியிலும்
துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு நன்மை செய்யும்படி தகப்பனே உம்முடைய கண்கள் எங்கள் மீது உலாவிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம் நாமத்தை நாங்கள் தொடர்ந்து உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாருங்கள் நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. கம் let us look to God in prayer. Let us pray. ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்தமான சமூகத்தில் ஆண்டவரே ராஜா, நாங்கள் ஜெபத்தின் மூலமாக கடந்து வரத்தக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for this beautiful Sunday morning, Lord, and we can come, Lord, together in prayer and we be in your presence, oh Father. ஆண்டவரே, விசேஷமாக கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் ஆண்டவரே எங்கள் யாவரையும் அப்பா சுகபத்திரமாக ஆண்டவரே நீ நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் for looking after each and every one of us safely.
சின்ஸ் லாஸ்ட் வீக் ஓ காட். ஆண்டவரே, எங்கள் போக்கில் வருத்தில் எங்கள் கூடவே இருந்து எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே நீர் விசாரித்தீர். எங்கள் ஒவ்வொருவரும் மேல் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே அதே சமயத்தில் பார்வையை வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்ததுக்காக ராஜா நன்றி. தேங்க்யூ லார்ட் that you had your eye upon each and every one of us. You led and guided each and every one of us safely up until today, oh Father. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் தவறாமல் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் காத்து ஆண்டவரே தேவைகளை யாவற்றை சந்தித்து ஆசிரித்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் for watching each and every one of us and taking care of all our needs. We come with thanksgiving and praise. ஆண்டவரே, துதியோடும் ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய சமூகத்தின் முன்பாக நாங்கள் வருகிறோம். இந்த கால வேளையில் கூட எங்கள் திருச்சபைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லார்ட், this morning we want to thank you and praise you for our church. ஆண்டவரே, திருச்சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for every family in our church of Father. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த காலவேளையில் கூட உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துகிறோம். குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற தேவைகள், ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்கள் யாவற்றும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். Lord, we bring before you every need of every family in our church of Father this morning before your hands. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே குடும்ப தலைவர் தலைவிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமானமாக இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவரே அப்போ ஊர் அடங்காக இருக்கிறதுனாலே ஆண்டவரே வீட்டிலிருந்து வேலை செய்யும் பொழுது கூட ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் உங்களுடைய கரத்தை வைத்து உங்களுடைய தேவ கிருபை ஊற்றி நீ தொடர்ந்து நீ வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். Lord, even in this COVID time when we are working from home, we continue to pray for every member of the family, from the head of the family, Lord, to every youth and child of Father. விசேஷமாக குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா இந்த கோவிட்னால இந்த MCOனால ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை இழந்த பிள்ளைகளுக்காக விசேஷமானமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, at this time we want to pray for those who have lost their jobs because of the MCO and because of the COVID of Father. ஆண்டவரே, அவங்களுக்காக விசேஷமானமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, இங்கேயும் அங்கேயும் வேலை தேடும் பொழுது கூட நல்ல வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு வரத்தக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, even as our children go out seeking for job opportunities, we pray, oh Lord, that you will bless them with the right job so that, Lord, during this time they will have sufficient income to take care of their needs. ஆண்டவரே, இந்த காலத்தில் போதுமான வருமானத்தோடு ஆண்டவரே குடும்ப தேவைகளை தனிப்பட்ட தேவைகளை சந்தித்து வர நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray for those families who are struggling. Lord, we pray that we will find opportunities, Lord, to our social concerns to help them in whatever way we can. ஆண்டவரே, குடும்பத்தில் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சமூக சேவையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ எங்களோடு கூட ஆண்டவரே ராஜா நீ இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலத்தில் ஆண்டவரே ராஜா அப்பா ராஜா எல்லாருடைய தேவைகளை நாங்கள் முடிந்த அளவுக்கு ஆண்டவரே அப்பா உதவி செய்ய நீர்களை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, help us, Lord, to be able to help those people in need during this time, oh God. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for school going children, college going students, the children, Lord. We want to pray at this time, Lord, even as they do studies online. We know that there are so many challenges and we pray that you will continue to lead them and guide them. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் படிப்பு பாடம் செய்யும் பொழுது கூட அநேக விதமான சவால்கள் உண்டு. இந்த சவால்களை கடந்து வர ஆண்டவரே ராஜா அவங்க படிப்பில் எந்த ஒரு குறை இல்லாதபடி நீர் அவங்க வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே காரியங்கள் சீக்கிரமாக கடந்து வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, அதே சமயத்தில் இந்த காலவேளையில் கூட எங்கள் தேசத்துக்காக விசேஷமானமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to particularly remember and bring before you our nation. ஆண்டவரே, எங்கள் தலைவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். ஒரு பக்கம் ஆண்டவரே கோவிட், மறுபக்கம் ஆண்டவரே தேசத்தின் பொருளாதாரம், ஆண்டவரே இதை யாவற்றும் ஆண்டவரே கடந்து வர ஆண்டவரே திட்டங்கள் முயற்சிகள் பிரயாசங்களை யாவற்றும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we know that we are in tremendous challenging period. On one side we have the COVID infection, on the other side we have our economy. And as the leaders try to balance, Lord, to reduce the numbers and improve our economy, we pray that you will bless every effort, plan and initiative of the government of Father. ஆண்டவரே, அவங்க வைத்திருக்க எல்லா திட்டங்கள் யாவற்றும் நீ வாய்க்கப்பட்ட விடுமுறை ஜெபிக்கிறோம். இதில் பங்கு பெறுகிற ஆண்டவரே ஒத்தல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவனுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கஷ்டமான நேரத்தில்
நம்ம எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரே எங்கள் பாகத்தை நாங்கள் செய்து முடிக்க நீ உதவி செய்ய வேண்டும். Lord, we live in such a challenging time that we pray that every player, both in the industry and on the ground, will each play their part, so that soon we will be able to, Lord, to conquer this sickness, this pandemic, and get back to some normalcy in our life. ஆண்டவரே, இதை யாவற்றும் நாங்கள் ஜெயம் கொள்ள, கடந்து வர, எங்கள் வாழ்க்கையை சரியாக அமைத்துக்கொள்ள நீ தாமே உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தடுப்பு ஊசி பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். அப்பா, போதுமான மருந்துகள் ஆண்டவரே நேரத்தோடு வந்து சேர நீ உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம். Lord, we want to pray for the vaccination rollout. We pray that there will be sufficient vaccines that will arrive on time. எந்த ஒரு தடை இராதபடி நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். மக்கள் ஆண்டவரே சீக்கிரமாக தங்களுடைய தடுப்பு ஊசிக்கு ஆண்டவரே வந்து ஒப்பு கொடுக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். Lord, we pray that many more will come and register and receive the vaccine of Father. விசேஷமானமாக ஆண்டவரே அப்பா, இந்த தடுப்பு ஊசி பிரயாசத்தை எதிர்க்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, பொதுவாக தேசத்தின் நல்வாழ்வுக்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே நீ சந்தித்து நீ பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, there are a few who are against this vaccination, Lord, for whatever reason. We pray, Lord, that they will understand, Lord, that the government's effort is to help every other Malaysian, and that, Lord, even these people who are against the vaccination will also in some way or other be not stumbling blocks, but help encourage this, Father. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பொருளாதாரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவிட் காலத்தில் கூட ராஜா, லாக்டவுன் பீரியடில் கூட ஆண்டவரே வேலைகள் ஆண்டவரே இடங்களுக்கு செல்ல முடியாமல் லாக்டவுன் ஆண்டவரே கம்பெனிஸ் ஆண்டவரே நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவரே ராஜா, இந்த சூழலில் கூட சீக்கிரமாக அது மாற உதவி செய்யும். இன்னும் 2 வாரம் அதிகப்படுத்திருக்குது ஆண்டவரே. இந்த 2 வாரத்தில் கூட ஆண்டவரே அப்பா ராஜா எல்லா காரியத்தையும் அப்படி பார்த்து வைக்கிறோம். விசேஷமானமாக ஊரடங்குனாலே கஷ்டப்படுகளுக்காக நான் ஜெபிக்கணும். அவங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவரே நீ நீக்க வேண்டும் என்று ஜெபிக்க. Lord, because of this lockdown, there are many people who are experiencing much difficulty, and we pray that we will be able to help them and release them from this, Father. அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளும். தேசத்தை அப்படி பார்த்து நாங்கள் வைக்கிறோம். அப்பா, விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் அரசியல் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது கர்த்தாவே. மாமன்னருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவரும் ஆண்டவரே பொலிட்டிக்கல் லீடர்ஸோடு கூட கலந்து பேசப்படுறது கூட ஆண்டவர் தேசத்தின் நல்லதுக்காக எல்லா காரியம் செய்து வர நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மிடம் நம்ம சொல்கிறோம் ஆண்டவரே நீர் தாமே எங்கள் தேவன். Lord, we hear so many things about the days to come of our country. There will be a lot of meetings with the king, with political leaders. Father, we want to commit our nation and our future into your hands. You are our God. And it is to you that we come and bring our needs, Father. And we pray that you will bless our king with wisdom, so that collectively they will do what is good for the nation and the riot. ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். தேசத்துக்கும் மக்களுக்கும் எது நல்லது என்று ஆண்டவரே அது மட்டும் நீ செயல்படுத்தி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கோவிட்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணிக்கை குறைந்து வரட்டும் ஆண்டவரே. அதை நீ தடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த இன்ஃபெக்ஷன், இந்த வைரஸை அப்பா நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பரவாதபடி ஆண்டவரே நீ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to pray against the COVID infection and the numbers. We pray that you will big reduction to the numbers in the COVID, Father. ஆண்டவரே ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எண்ணிக்கை ஏறுது இறங்குது ஆண்டவரே. அவங்க ரொம்ப பிரயாசப்படுகிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதியும். Lord, we want to especially remember all our frontliners, Lord, with the numbers going up and down every day. Lord, they are really trying very hard. And we pray that you will bless them. இன்னும் அநேக வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய நீ அப்பா பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபிக்க. உலகம் முழுவதும் இந்த கோவிட் ஆண்டவரே அப்பா நீ தடுத்து இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீ எடுத்து போட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹீல் த வேர்ல்ட், உலகத்தை ஆண்டவரே நீ சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Father, we want to continue to pray for those who are sick in our midst. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா, எங்கள் சபையிலே எங்களுக்கு தெரிஞ்சவர்கள், குடும்பத்து மக்கள் சுகவீனமாக இருக்கிற யாவையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் கொண்டு வருகிறோம். அவங்க எங்கே இருந்தாலும் உங்களுடைய கரம்
அவங்களோடு கூட இருக்கட்டும். அது எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை நீர் அகற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for our family members. We want to pray for our church members. We want to pray for our friends who may not be keeping well. They may be sick with, Lord, with some form of illness, Father. Whatever the illness may be, Lord, in the name of Jesus, we want to pray for them, that you will heal them, Lord. அவங்களை சுகப்படுத்தி அவங்களை வியாதியிலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will raise a testimony in our church. ஆண்டவரே எங்கள் சபையிலே ஆண்டவரே ஒரு சாட்சியை நீ எழும்பி அநேகரை நீ தொட்டு சுகமாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, we pray that you will rise up and heal and keep safe all our church members, Father. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு விசேஷமாக உங்களுடைய ஊழியக்காரர் மகன் மூலமாக எங்களோடு கூட பேச போகிறதுக்காக ராஜா நன்றி. அவருடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். Lord, we thank you for the word today. You have prepared your servant. You have a special word through him for us. And we pray that your word will minister to each and every one of us. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை இப்படி பார்த்து நாங்கள் வைக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். Lord, we commit the remaining of our time together into your living hands. Bless it for us. இயேசுவின் நாமத்தில் in Jesus name we pray with thanksgiving. ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தை நாம் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. Let us unite in the prayer that Jesus taught us. Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory, now and forevermore. Amen. Amen. இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. ஏபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக்கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது என்பதே ஆமென். Today's scripture reading is taken from the book of Revelation chapter 2 verses 1 to 7. To the angel of the church in Ephesus write, the words of him who holds the 7 stars in his right hand, who walks among the 7 golden lampstands. I know your works, your toil and your patient endurance, and how you cannot bear with those who are evil, but have tested those who call themselves apostles and are not, and found them to be false. I know you are enduring patiently and bearing up for my name's sake,
and you have not grown weary. But I have this against you, that you have abandoned the love you had at first. Remember, therefore, from where you have fallen, repent and do the works you did at first. If not, I will come to you and remove your lampstand from its place unless you repent. Yet this you have. You hate the works of the Nicolaitans, which I also hate. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To the one who conquers, I will grant to eat of the tree of life, which is in the paradise of God. This is the word of the Lord, and thanks be to God. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ. இன்றைக்கு காலை வேளைக்கென்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை நாம் தியானம் செய்ய போகிறோம். The passage is taken from Revelation chapter 2 verse 1-7 for today's sermon. பாருங்கள், நாம் ஜெபிப்போம். Come, let us look to God in prayer. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு. Father God, I want to thank you for this morning. Lord, we pray that you will speak to us and minister to us through your word, O Lord. We open our mind, our heart to receive your word. Speak to us, O Lord. பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையுடைய தேவ செய்தியுடைய தலைப்பு அன்பு கைவிடப்பட்டது. The sermon title for today's service is Love Forsaken. பிரியமான, நம்முடைய ஆதி அன்பு எவ்விதமாக இருக்குது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். Churches do get closed for various reasons, but they are want first. சபைகள் அநேக விதமான காரணத்தினால் மூடப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக எச்சரிப்புகள் சபைகளுக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. See, all the 7 churches in Revelation chapter 2 and 3 were literal churches. நீங்கள் வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் 2-3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த 7 சபைகளும் அங்கே காணப்பட்ட ஒரு சபைகளாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். See, none of the 7 churches in Asia or Turkey exist anymore. இந்த 7 சபைகளும் துருக்கி அல்லது ஏசியாவில் இருக்கிற இந்த சபைகள் இப்பொழுது காணப்படவில்லை, இல்லை என்று நாம் பார்க்கலாம். ஸோ பிரியமானவர்களே, இந்த 7 சபைகள் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரே விதமான வடிவமைப்புகள் உள்ள சபைகளாக இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு அந்த சபையுடைய பெயர்கள், கிறிஸ்துடைய நாமம், அந்த சபைக்கு காணப்படுகிற எச்சரிப்புகள், அந்த சபைக்கு சொல்லப்பட்ட திருத்தங்கள், அந்த சபைக்கு சொல்லப்பட்ட வாழ்த்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரீதியில் அமைப்புகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். So we find that there is a clear format followed in all the 7 churches. For example, a church's name, Christ's title, or compliment or praise, complaint, correction, and compensation. So such a clear format was followed in all these 7 churches. இந்த 7 சபைகளிலும் கூட ஒரு சரியான வடிவமைப்புகள் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிரியமானவர்களே, இந்த 7 சபைகள் இன்று நம்முடைய சபைக்கு பொருந்தக்கூடிய காரியங்களாக காணப்படுகிறது. These letters have significant relevance to our church today. அந்த 7 சபைகளில் காணப்பட்ட காரியங்களும் நம்முடைய சபைகளில் இன்றைக்கு காணப்படுகிறதாக இருக்கிறது. So the church in Ephesus lacked love toward God and people alike. இந்த எபேசு சபைகளில் காணப்படுகிற காரியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, தேவன் மேலேயும் மக்கள் மேலும் அன்பு குறைந்ததாக காணப்படுகிறதாக இருந்தது. ஸோ பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சபைகள் இந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டங்களே இல்லாமல் போகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். So any church without love for God and people has no right to exist because it has ceased to be a church. இப்படிப்பட்ட சபைகள், தேவன் மேலும் அவருடைய மக்கள் மேலும் அன்புகள் குறைந்து போகிற சபைகள் இல்லாமல் இருப்பது நல்லது. காரணம்,
கிறிஸ்துடைய அன்பு சபைகளிலே கண்டிப்பாக காணப்பட வேண்டும். ஸோ என்னுடைய முதல் பாயிண்ட், மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த காம்ப்ளிமெண்ட், பாராட்டுகள். நீங்கள் 2-3 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். You can see that from verse 2 and 3. So the church was faithful in its task. இந்த சபை தன்னுடைய பணியிலே மிகவும் விசுவாசம் உண்மையுள்ள சபையாக காணப்படுது. அவர்கள் எவ்வளவு விதமான கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போனாலும், பிரச்சனையில் கடந்து போனாலும் அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். Even though they gone through challenges, a difficult time in their life, the church was very faithful. உண்மையாக இருந்த சபையாக இருந்தது. உங்களுடைய சபையும் என்னுடைய சபையும் கூட அவ்விதமாக அநேக கஷ்டத்தின் மத்தியில் உண்மை உள்ளவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலகட்டங்களை பாருங்க, இந்த பேண்டமிக் காலத்தில் நம்முடைய சபைகள் எவ்வளவு உண்மையாக நம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவ்விதமாக இந்த எபேசு சபையும் கூட உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். So we learn that the Christian must work hard for Christ. கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக பணி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். Where physical work is not possible, toiling in prayer can be done. ஒருவேளை நாம் வெளியரங்கமாக நாம் ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ஜெபத்திலே நாம் அதிக நேரத்தை நாம் செலவழிக்க முடியும் பிரியமானவர்களே. ஸோ இந்த சபையானது உண்மைத்துவத்தை அவர்கள் அதிகமாக பிடித்து கொண்டவர்களாக இருந்தார்கள், அல்லது உண்மை அதிகமாக கைப்பற்றினவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். பவுல் இந்த சபையை கூட அவர் எச்சரித்தார் என்பதை நீங்கள் அப்போஸ்தலர் 20-29 நீங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னால் பவுல் இந்த திருச்சபைக்கு ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறவராக இருந்தார். Paul warned this church in Acts chapter 20 verse 29. He gave warning to the Ephesus church. So the church was upholding the truth. The சபை உண்மை அதிகமாக பிடித்தவர்களாக இருந்தார்கள். So the church was careful to observe the teachings of the scripture. வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற காரியங்கள் இந்த சபை அதிகமாக உண்மையாக பின்பற்றின ஒரு சபையாக காணப்பட்டது. நம்முடைய சபை கூட சரி அநேக நேரத்தில் வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்களை பின்பற்றுகிற சபையாக நாம் இருக்கிறோம். So as a result, they tested people and found some to be liars. இதுக்கு வருகிற பதில் என்ன என்று சொன்னால், அநேகரை அவர்கள் கண்டுபிடித்தார்கள், சபையிலே பொய் சொல்லுகிறவர்களை கண்டுபிடித்தவர்களாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் வேதத்தின் அடிப்படையிலே நடந்ததினாலே அநேக விதமான தவறுகளை சபைகளை கண்டுபிடித்தவர்களாக இருந்தார்கள். The church was so careful to observe the teaching of scripture, therefore they found the liars in the church. சபையிலே பொய் சொல்லுகிறவர்களே அல்லது சபையிலே குற்றம் செய்கிற அவர்கள் கண்டுபிடித்தவர்களாக இருந்தார்கள். So the church at that point of time was also enduring challenges and tests of different sorts. அந்த காலகட்டங்களில் இந்த சபை அநேக விதமான சவால்களை சந்தித்தார்கள். அதே நேரத்தில் அநேக விதமான பரீட்சையின் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே அவர்கள் கடந்து சென்றவர்களாக இருந்தார்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் சபைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் எல்லா சவால்களையும் இந்த எபேசு சபை சந்தித்தவர்களாக இருந்தார்கள். ஸோ in the face of difficult situation, they were not saying what to do. Oh, we have no choice. They never say that. அதை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலை அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து போனவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த சவால்களை, அந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்களில் கூட நம்முடைய சபைகளில் கூட அநேக சவால்களை சந்தித்து நாம் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்முடைய சபையை குறித்து வாழ்த்துகிறவராக இருக்கிறார். ஸோ God is praising about our church, that we are toiling on, that we are enduring. நாம் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர்களாக, நாம் சவால்களை மேற்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய சபையை வாழ்த்துகிறவராக இருக்கிறார்கள். So we must not run away from the test that we face in this country. இந்த தேசத்திலே நாம் கடந்து செல்கிற எல்லா விதமான சோதனைகளும் அல்ல சவால்களை நாம் விட்டு ஓட முடியாது. அதை நாம் சந்திக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஈவன் இன் அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்தில் கூட we are facing a lot of challenges. We cannot run away from all the challenges that we are facing today. நாம் சந்திக்கிற எல்லா சவால்களும் ஓட முடியாது, ஆனால் அதை மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். So we need to stay on and face the challenges courageously and with the faith in God. தைரியமாக கடவுளை நம்பிக்கை வைத்து இந்த சவால்களை நாம் சந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். So God will see us through these tough times.
ஆண்டவர் இந்த கஷ்டமான காலத்திலே நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். So we are hopeful that God can turn all situation in this country into something good. இந்த தேசத்திலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலை கடவுள் மாற்றி ஒரு நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். So Christians do not run away from those tests that they face in life. நாம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை சந்திக்கிற எல்லா சவால்களும் ஓட முடியாது, ஆனால் அது எல்லாவற்றையும் சந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ இந்த எபேசு திருச்சபை அதே போல எல்லா சவால்களையும் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து ஆண்டவர் மேல் உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் அந்த சபையை பாராட்டினவராக இருந்தார். So God was praising the Ephesus church because they are facing all the challenges, they enduring everything, but they were faith in God. They never forsake the faith that which they had with God. கடவுள் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை அன்பை அவர்கள் விடாமல் இருந்ததனால் ஆண்டவர்களுக்கு முதலாவதாக வாழ்த்து சொன்ன தேவனாக இருந்தார். இரண்டாவதாக செகண்ட்லி the complaint, குற்றச்சாட்டு. இந்த சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்க குற்றச்சாட்டு என்ன? What was a complaint about this church? நம்முடைய சபையில் கூட நன்றாக சேர்ந்திருந்தால் ஏதோ ஒரு சில குறைகள் நம்முடைய சபையில் இருக்கிறதை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். So although the church in Ephesus was doing well in the areas of hard work, இந்த எபேசு சபை தன்னுடைய கடினமான உழைப்பில் அவர்கள் அதிகமாக செயல்பட்டு இருந்தாலும் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத் அண்ட் பெர்சவியரன்ஸ், உண்மைத்துவத்தில் பொறுமையில அவர்கள் அதிகமாக கடந்து சென்றிருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் வைத்திருக்கிற அந்த சபையிலே இருக்கிற குறைகளை அவர் மறக்கவில்லை, குறைகளை அவர் பார்த்தவராக இருந்தார். So Christ could not overlook the fact that they had forsaken their first love. அவர்கள் என்ன ஒரு குறை இருந்தது? அவர்கள் ஆதி அன்பை விட்டார்கள் என்கிற ஒரு குறை இருந்தது. இதை ஆண்டவர் அங்கே பார்த்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய சபைகளிலே இந்த ஆதி அன்பு குறைந்து இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to examine ourselves today, or in our church today. Have we forsaken the first love which we had with our Lord Almighty God? நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிற ஆதி அன்பு குறைந்து இருக்கிறதா என்பதை நீங்கள் நான் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். So the church in Ephesus was focused on work, focused on heresy hunting, focused on who the real Christians were, and they had become like a Pharisees. இந்த எபேசு திருச்சபை எதிலே நோக்கத்தை வைத்தார்கள் என்று சொன்னால், யார் தப்பா போதிக்கிறாங்க அதுல ஒரு நோக்கத்தை வைத்தாங்க. அதனத்துல யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி குறைகளை கண்டுபிடிக்க வந்தார்கள். இவர்கள் ஒரு பரிசேயர்களை போல ஆனார்கள், குறைகளை கண்டுபிடிக்கிறவர்களாக மாறினார்கள். ஸோ இதில் அவர்கள் நோக்கத்தை செலுத்தினதுனால ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு குறைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். Because they focus on wrong thing, therefore they forsake the love for God. ஆண்டவர் அதிக அன்பு வைத்திருந்த சபை குறைந்து போனது. காரணம் என்ன? நோக்கம் மாறினது. Their focus changed totally. Therefore they forsaken the first love which they had with the Almighty God. ஆகினாலே அவர்கள் அதிக மற்ற கவனத்தை அதிக காரியத்தில் செலுத்துறதுனால ஆண்டவர் வைத்த அன்பு குறைந்தது என்பதை நாம் பார்க்கலாம். ஸோ பிரியமானுடைய நம்பிக்கை வேலையில் அதிகமாய் வந்ததுனால கடவுள் மேல வைத்திருக்கிற அன்பு குறைந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். Belief had become a task. Having a relationship with God was forgotten. So I am not sure if you remember how much you loved God when you first came to Christ. நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்தில் எவ்விதமாக ஆண்டவர் அதிகமாக நேசித்தீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். But some of us may have been Christian too long that our love for Christ has decreased. நாம் இன்றைக்கு அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருந்து சில நேரத்தில் நம்முடைய தேவனில் வைத்திருக்கிற அன்பு குறைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் உற்சாகமான அன்பு, வைராக்கியம் எல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது அது குறைந்து போகிறதே என்பதை நீங்கள் பார்க்கலாம். So friends, we must remember where we are fallen from. நாம் எங்கே விழுந்திருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் கடவுள் மேல வைத்திருக்கிற அன்பு குறைந்து போகுமானால் மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பு நாம் குறைந்து போகும். If your love decrease towards God, your love towards people also will decrease. பிரியமா, ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு மக்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். காரணம் என்ன? ஏன் நேசிக்க முடியவில்லை? ஏன் நமக்கு ஆத்தும ஆதாயம் செய்ய முடியல? ஏன் நமக்கு ஒரு ஆத்மா மேல அன்பு வரல? ஏன் மற்றவர்கள் நாம் நேசிக்க முடியல? காரணம், நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு குறைந்து போனதுனால
மக்கள் மேல் வைத்திருக்கிற அன்பும் குறைந்து போகிறதாக இருக்கிறது. ஸோ இந்த எபேசு திருச்சபை வித்தியாசமாக செயல்பட்டவர்களாக இருந்தார்கள். They were paying attention to heresy hunting, investigating who the real Christian were. இந்த எபேசு திருச்சபை வித்தியாசமாக செயல்பட்டார்கள். எப்படி என்றால், அவர்கள் யார் தப்பான போதனைகள் போதிக்கிறார்கள் அல்லது யார் உண்மையான கிறிஸ்தவர் என்று சொல்லி அதிலே நோக்கத்தை அவர்கள் செலுத்தினவர்களாக இருந்தார்கள். When you focus on the wrong people, then you neglect the good people. நீங்கள் தப்பான மக்கள் மேலே நோக்கத்தை வைப்பீர்களானால் நல்ல மக்கள் மேலே நோக்கத்தை வைப்பதை நாம் தவிர்த்து விடுவோம் பிரியமானவர்களே. Also, when we are not focused on God, then we are not focused on people either. நாம் தேவன் மேலே நோக்கத்தை வைக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் மேலும் நாம் நோக்கத்தை வைக்க முடியாது. இன்றைக்கு ஏன் நாம் மக்கள் மேலே அன்பு செலுத்த முடியவில்லை, நோக்கத்தை வைக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய நோக்கத்தை நாம் தவறாக வைத்திருக்கோம். ஏன்னா நம்முடைய நோக்கம் ஆண்டவர் மேலே இல்லைங்க, மற்ற குறைகளை கண்டுபிடிக்கிற நோக்கத்தை வைத்திருக்கிறோம். தவறை கண்டுபிடிக்கிற நோக்கத்தை வைத்திருக்கிறதுனால கடவுள் மேலே நாம் அன்பு செலுத்த முடியாத நிலைமையில இருக்கிறது. மூன்றாவதாக, thirdly, the correction, திருத்தம். வசனங்கள் 5-7 நீங்கள் பார்க்கலாம். So the Lord tells the church to remember. ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார், நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற தேவனாக இருந்தார். The first step to correction is to realize that something has gone wrong. நம்முடைய தவறை நாம் அறிந்து கொள்வதற்கு என்ன நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. இந்த திருத்தத்துக்கு முதல் படி எதுவென்றால், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். So we need to compare our present love for the Lord with that of the past. நாம் இன்றைக்கு எதை நாம் ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்றால், கடந்த காலத்தில் இருக்கிற அன்பும் இந்த காலத்தில் இருக்கிற அன்பும் ஒரே விதமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். I want to emphasize again here, we need to compare our present love for the Lord with that of the past. இன்றைக்கு இருக்கிற அன்பும் கடந்த காலத்தில் தேவன் இருந்த அன்பும் ஒரே அளவில் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். Then we must repent. To repent is to admit that I am wrong and be sorry for the wrong done. இந்த மனம் திரும்ப சொல்லி பார்க்கும் பொழுது, நான் தவறு செய்திருக்கேன் உணர்ந்து அதை அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் மனம் திரும்ப முடியும். பிரியமானவர்களே, நாம் என்றைக்கு நாம் தவறு செய்திருக்க நாம் உணரவில்லையோ நாம் மனம் திரும்ப முடியாது. We must repent, and how we can repent? We must realize the mistake we have done, the wrong we have done. நாம் செய்திருக்கிற தவறுகளை நாம் உணரும் பொழுதுதான் நாம் மனம் திரும்ப முடியும் பிரியமானவர்களே. So the call here is to turn away from our lack of love for God and His people. இது நாம் எதிலே மனம் திரும்ப வேண்டும் என்றால், நாம் எதிலே நாம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், கடவுள் மேலே வைத்திருக்கிற அன்பிலும் மக்கள் மேலே வைத்திருக்கிற அன்பும் குறைந்திருக்குமானால் அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் திரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Then comes the word repeat. Repentance must lead us to do something. மன திரும்புதல் நம்ம எதை வழிநடத்த வேண்டும் என்றால், ஏதோ ஒரு காரியம் செய்வதற்கு நாம் அதை வழிநடத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். Repeat comes after repentance. இந்த மன திரும்பின பிற்பாடு பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் செய்கிற காரியத்தை நாம் செய்வோம். அப்படி என்றால் மறுபடியும் தேவன் மேலே நாம் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருப்போம். ஸோ இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாம் உண்மையாக மனம் திரும்பின பொழுதுதான், நாம் எங்கேயாவது விழுந்திருக்கிறோம் என்று மனம் திரும்பும் பொழுதுதான் மறுபடியும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், love towards God, love towards people, and the way we serve God. See, those days we serve God wholeheartedly. முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் சேவை செய்தோம். We had a great zeal. ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் நமக்கு இருந்தது. இன்றைக்கு அது நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. Then we need to work at restoring our fellowship with God in its original state. அதற்கு பிற்பாடு நாம் தேவனோடு வைத்திருக்கிற அன்பிலே மறுபடியும் ஒரு மீட்பை நாம் கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களை, நாம் மனம் திரும்பும் பொழுதுதான் அதை மறுபடியும் நல்ல காரியத்தை மறுபடியும் நாம் செய்ய முடியும். இப்போ மனம் திரும்பின பிற்பாடுதான் ஒரு மனுஷனை போய் என்ன செய்வோம், ஐயா நீ மன்னிச்சு நம்ம கேட்போம். அதே போல நாம் மனம் திரும்பின பிற்பாடு எங்கிருந்து விழுந்திருக்கிறோம் என்று மனம் திரும்பின பிற்பாடு நாம் முன்பு செய்த காரியத்தை மறுபடியும் நாம் செய்ய முடியும். அதே போல மற்ற மனுஷனுக்கு நம்ம காரியங்கள் செய்ய முடியும். ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, மனுஷங்களுக்கு செய்ய முடியும். So we need to restore our fellowship with God to its original state.
அதே நிலைமைக்கு நாம் மறுபடியும் கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். So the Lord wants the church that it does not restore its love for God and people, they will be removed. So ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மறுபடியும் ஒரு சீரமைப்புக்குள் வரவில்லை என்று சொன்னால், கடவுள் மேலும் மக்கள் மேலும் அன்பு அவர்கள் மறுபடியும் கொண்டு வரவில்லை என்று சொன்னால், அந்த சபை அங்கிருந்து நீக்கப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதாக இருக்குது என்பதை நீங்கள் ஆண்டவராக தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறதை நீங்கள் நானும் பார்க்கலாம் பிரியமானவர்களே. So a church where love for God and people ceases is not a church anymore. எந்த ஒரு சபை ஆண்டவர் மக்கள் மேல் அன்பு குறைந்து போகிறதோ அது ஒரு சபையாக இனி இருக்க முடியாது பிரியமானவர்களே. It is no more a place where Christ's love expressed visibly. கடவுளுடைய அன்பு வெளியரங்கமாக அங்கே என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. காரணம் என்னவென்றால் அந்த சபையிலே அன்பு இல்லை பிரியமானவர்கள். அப்படிப்பட்ட சபைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நம்முடைய சபைகளே தேவன் மேல வைத்திருக்க அன்பு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய சபை இருந்து பிரயோஜனம் இல்லை. காரணம், கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Christ gave his life for the church, for you and me. So if Christ loved the church so much, therefore he gave his life. ஆண்டவர் சபையும் உங்களை அதிகமாக நேசித்ததுனால தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்படி என்றால் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மனுஷனும் கடவுள் மேலும் மனுஷன் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். அது குறைந்து இருக்குமானால் நாம் மறுபடியும் மனம் திரும்பி தேவன் பக்கமாய் நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சபையிலே பிரதான காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். சோ பிரியமான 3 காரியங்களை நீங்கள் இந்த காலை நினைவு கூற வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் நம்மை பாராட்டுகிறார். 3 things you must remember this morning. First, God is giving us a compliment, or God is praising about our church that we are doing so many good things. நம்ம அநேக நல்ல காரியங்கள் செய்கிறோம், கடவுள் மேல் அன்புலாம் இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வாழ்த்துகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய சபையில ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். Secondly, there is a complaint about our church because we have forsaken the first love. நமக்கு ஆண்டவர் கொடுக்க ஒரு குற்றச்சாட்டு என்ன? நாம் ஆதி அன்பை நாம் விட்டு விட்டோம். இன்றைக்கு நீங்கள் ஆதி அன்பை விட்டு விட்டீர்கள் என்றால் அதில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். And the third was the correction. நாம் என்ன செய்ய, திருத்தங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் திருத்தங்களை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த கரெக்ஷனை கொண்டு வர வேண்டும். எங்கெல்லாம் தவறு செய்திருக்கிறோமோ அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் நாம் கொண்டு வர வேண்டும். ஆதி அன்பை விட்டு விட்டோம் என்றால் ஆதி அன்பை கொண்டு வர வேண்டும். ஜெபத்தை நாம் விட்டு விட்டோம் என்றால் ஜெபத்தை நாம் கொண்டு வர வேண்டும். வேத வாசிப்பை விட்டு விட்டோம் என்றால் வேத வாசிப்பை கொண்டு வர வேண்டும். We need to correct ourselves today. If we have forsaken the first love towards our God, we must remember where we fallen from and come back to the original place or original state. அதே நிலைமைக்கு நாம் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் உற்சாகமாக ஊழியம் செஞ்சீங்க, அதை மறுபடியும் செய்யுங்க. ஆரம்ப காலத்தில் ரொம்ப அதிகமாக ஜனங்களை நேசிச்சிங்க, அதை மறுபடியும் செய்யுங்க. ஆரம்ப காலத்தில் அதிகமாக ஜெபித்தீங்க, அதை மறுபடியும் செய்யுங்க. ஆண்டவர் அதை அதிகமாக விரும்புகிற தேவனாக இருக்கிறார். முடிவாக பிரியமானவர்களே, in my conclusion, different churches die because of different reasons. வித்தியாசமான சபைகள் வித்தியாசமான காரணத்துக்காக அந்த சபைகள் செத்து போகிறது பிரியமானவர்களே. I do not know why many churches in London closed. லண்டன் தேசத்தில் அநேக சபைகள் மூடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். But the church in Ephesus died eventually. இந்த எபேசு சபையும் நன்றாக இந்த சபையும் ஒரு காலகட்டத்தில் அது செத்து போகிற மரித்து போகிற சபையாக காணப்பட்டது, அல்லது மூடப்படுகிற ஒரு சபையாக காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த எபேசு திருச்சபைக்கு கடைசியாக அவர் போன பிற்பாடு இந்த சபைக்கு அவர் அதிகமாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? சிறு பிள்ளைகளே ஒருவர் நேசிங்கள் என்று அவர் சொல்லுகிறார். Little children love one another. This is a word said by John after returning to this church. இந்த சபைக்கு அவர் திரும்பி போன பிற்பாடு சொல்லுகிறாரு, ஒருவர் நேசிங்கள், ஒருவர் நேசிங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டவராக இருந்தார். The apostle John repeatedly said to this church in Ephesus, little children love one another. Little children love one another. ஒருவர் நேசிங்கள் என்று சொல்லி அவர் சொன்னவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஒருவரும் நேசிக்க வேண்டும். அதுதான் ஆதி அன்பு. ஆதியில் நாம் அநேகர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தோம், ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தோம், அதை மறுபடியும் செய்யும்படியாக ஆண்டவர் அளிக்கிறார். அன்பு மாத்திரமல்ல, ஊழியங்கள் மற்றும் பல காரியங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதை மறுபடியும் செய்யுங்கள். Not only their love, but you have done so many things in the beginning. So many things you have done in the beginning. Do it again. மறுபடியும் அதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை இன்றைக்கு அழைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சபை
எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டாம். ஆண்டவர் நினைக்க வேண்டும் நம்முடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய சபை நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, let us be a church that God wants us to be. Let us be a church that God wants us to be. ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படிதான் நம்முடைய சபை இருக்க வேண்டுமே தவிர நாம் இருக்கிற விதமாக நம்முடைய சபை இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு சபையில பொருளாதாரம் எவ்வளவு விசேஷமாக இருப்பது முக்கியமல்ல, ஒரு சபையில எவ்வளவு அங்கத்தினர்கள் இருக்கிறார் என்பது முக்கியமல்ல. ஆனால் அந்த சபையை கடவுள் எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி நடத்த வேண்டும். அதே நேரத்தில் அந்த சபையிலே அன்பு இருக்க வேண்டும். மற்றவர் நம்முடைய சபையை பார்த்து என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? இந்த சபை ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற ஒரு சபை என்று சொல்ல வேண்டும். It's not so much matter that our church have a great financial support or that our church have a great finance. That's not important. அது நமக்கு முக்கியமல்ல. சபையில எவ்வளவு பணம் இருக்குது என்பது முக்கியமல்ல பிரியமானவர்களே. அல்லது நம்முடைய சபையில் எவ்வளவு அங்கத்தினர்கள் இருப்பது முக்கியமல்ல. இட்ஸ் நாட் a matter that our church have a great membership. அது முக்கியமல்ல. That's not important. The important thing is the people must say that this church is a church who love God so much. நம்முடைய சபை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற சபைன்னு மற்றவர்கள் சொல்ல வேண்டுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? மக்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எந்த நிலைமையில இருந்து விழுந்தீர்களோ அதே நிலைமைக்கு நீங்கள் மறுபடியும் வர வேண்டும். You must remember from where you have fallen and come back to the original place. அதே நிலைமைக்கு வாங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். The Almighty God will do great things through you. Let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். Father God, we want to thank you for this morning and thank you for your word. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுனதற்காக நன்றி. நாங்கள் எந்த இடத்திலிருந்து விழுந்தோமோ அதே நிலைமைக்கு வரும்படியாக ஆண்டவர்களுக்கு கிருபை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, give us strength to overcome every challenges, oh Lord. Lord, give us strength to come back to the original place from where we have fallen. எங்கே விழுந்தோமோ அதே இடத்துக்கு வரும்படியாக உம்முடைய கிருபை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. உம்முடைய தெய்வ சமாதானம் தயவு எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May the Lord bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நேரம். ஆண்டவர் நம்மளை யாவரையும் அவர் கண்ணின் மணி போல காத்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்தி வருகிறவராக இருக்கின்றார். இந்த காலை வேளையில் கூட கர்த்தரை மீண்டும் ஆசீர்வதிக்க நமக்கு ஒரு நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has looked after us as the apple of his eye and it's an opportunity to bless God in return. தசமபாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தரிடம் அதை கொடுப்போமாக. அதுக்கு முன்பாக இந்த தசமபாக காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போமாக. Let's take our tithes and our offerings, prepare it to be offered unto the Lord. But before we do that, let's give thanks to God. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் கூட எங்களுடைய தசமபாகத்தையும் காணிக்கையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கர்த்தாவே, அப்பா, உங்களுடைய பீடத்தில் நாங்கள் அதை ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறோம். Lord, we have brought our tithes and offerings. We want to offer it upon your altar, God. ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் இலவசமாக நீ கொடுத்திருக்கிறேன். எங்களை யாவையும் உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக ராஜா நன்றி. Thank you, Lord, that you gave us salvation and thank you, Lord, that you have made us your children. ஆண்டவரே அப்பா, இந்த தசபாகத்தையும் காணிக்கையும் உமக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். Lord, we are giving these tithes and offerings for the extension of your kingdom. கொடுக்கிற குடும்பங்கள், கொடுக்கிற கரங்கள் யாவையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் யாவற்றையும் சந்தியும். Bless the families and the hands that give. Continue to meet their needs. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் மீண்டும் நான் வாழ்த்துக்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்கள் யாவையும் நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். Let me greet you once again in the living name of Jesus and share with you some announcements for the week. முதலாக கிஃப்ட் ஆஃப் ஹோப். முதல் அறிவிப்பு கிஃப்ட் ஆஃப் ஹோப். உங்கள் யாவருக்கும் நன்றாக தெரியும், இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோப் ஊழியம் ஆண்டாக நாம் செய்து வருகிறோம். இந்த ஆண்டில் இன்னும் 2 தேசத்தை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சபையை செய்து திரு மைக்கேல் இல்லாட்டி அவங்க மனைவி திருமதி சௌந்தரிய மைக்கேலோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 150 வெள்ளி ஒரு பிள்ளையை ஒரு ஆண்டுக்கு பள்ளிக்கு அனுப்பலாம். If you want to participate in this ministry, please contact Brother Michael or his wife, Soundari Michael, and be a part of this ministry. இந்த ஆண்டு மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா இந்த 3 தேசங்களுக்கு இந்த பண உதவியை நாம் அனுப்புகிறோம். வந்து பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கமாக புதன்கிழமை ஜெபமலை நேரம். உங்கள் யாரும் ஜெபமலைக்கு வருகின்ற புதன்கிழமை இரவு 8 மணிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். On Wednesday, we have prayer mountain time and we welcome all of you to this prayer mountain ministry. உங்கள் யாவருக்கும் தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் இருந்தால் கூட அதுவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். If you have any special prayer need, you can also share that with us. We will pray for you. புதன்கிழமை இரவு 8 மணிக்கு ஜெபமலை நேரம். எங்களோடு கூட வந்து சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்திலே நாம் காத்திருப்போமாக. வருகின்ற வெள்ளிக்கிழமை வழக்கமாக நம்முடைய வேத ஆராய்ச்சி நடைபெறும். ஆனால் இந்த வாரம் வேத ஆராய்ச்சி நடைபெறாது. இந்த வாரத்தில் நம்முடைய மாகாண ஜெப கூட்டம் நடைபெறுது. டிஸ்ட்ரிக்ட் ப்ரேயர் இந்த வாரம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரேயர் இரவு 8 மணிக்கு நடைபெறதுனால நாம் யாவரும் அந்த சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரேயர் மீட்டிங்கில் நாம் கலந்து கொள்வோம். On Friday the 18th, the central district is having a prayer meeting. So we will all participate in the central district prayer meeting. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், வெள்ளிக்கிழமை வேத ஆராய்ச்சி இராது. There will be no Bible study on Friday, but there will be a district prayer meeting. கர்த்தர் உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆராதனைக்கு ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். கேட்ட கர்த்தர் வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பேசுகிற போதகருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எபேசிய திருச்சபை வாழ்க்கையிலிருந்து நம்மோடு கூட பேசினார். அந்த சபை வாழ்க்கையிலிருந்து எவ்விதமாக ஆண்டவருக்கான ஆதி அன்பை பற்றி நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். நம் ஆண்டவருமே நம்ம எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆரம்பத்திலிருந்து நம்மை நேசிக்கின்றவராக இருக்கிறார். இந்நாள் வரை நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகிய கர்த்தரை கூட நாம் தொடர்ந்து நேசித்து வருவோமாக. வாருங்கள் நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காராஜ நன்றி, இந்த ஆராதனைக்காராஜ நன்றி. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் வேர்ட். தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் சர்வீஸ். இந்த ஆராதனை மூலமாக உண்மை ஆராதிக்க துதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ தட் ஃபாதர் வி கேன் பி ஏபிள் டு வர்ஷிப் யூ த்ரூ திஸ் சர்வீஸ். அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்து வர அப்பா நாங்களும் ஆண்டவரை எங்கள் ஆதி அன்பு மறக்காமல் எப்பொழுதும் உண்மை நேசிக்க அப்பா நேசிக்கின்ற மக்களாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட எங்களோடு கூட தொடர்ந்து வரோம். ஆண்டவரே, இந்த கோவிட் காலத்தில் எங்கள் யாவையும், எங்கள் குடும்பத்தின் மக்கள் யாவையும், திருச்சபை மக்கள் யாவையும் ஆண்டவரே நீ மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். Lord, in this COVID season, protect and guard each and every member of our church. வாதை அவங்க கூடாரத்தை அணுகாதபடி அவங்க கூடாரத்தை மேல் ஒரு முத்திரை நீர் போட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். Seal their dwelling so that no plague will come near them, O God. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ காரியம் மறவாதே. ஆமென்.